தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய திருமுறை பற்றிய சிந்தனையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 61வது பதிகமாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 61வது பதிகமாகிய திருக்கச்சி ஏகம்பம் என்ற தலத்தில் பாடப்பட்ட பதிகம். கச்சி ஏகம்பம் என்பது காஞ்சிபுரத்திற்கான மற்றொரு பெயர். இங்கே காஞ்சிபுரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கோவில் மாநகரம் என்றால் அதுதான். எக்கச்சக்க கோயில்கள், எக்கச்சக்க அந்த ஆன்மீக சிந்தனைகள் மிகுந்த இடம் என்று கூறலாம். நகரேஷு காஞ்சி என்று வடமொழியிலே கூறுவார்கள். அதாவது நகரங்களுள்ளே சிறந்தது காஞ்சிபுரம் என்று பெயர்பட்ட பெருமை கொண்டது காஞ்சிபுரம். இது பிருத்திவி தலம் என்றும் கூறுவார்கள். அதாவது நிலம், ஐம்பூத தலங்களிலே நிலம் என்று 2 தலங்களை கூறுவார்கள். ஒன்று திருவாரூர், இன்னொன்று காஞ்சிபுரம். மூலலிங்கம் மணலால் ஆனது என்பதால் 2 இடத்திற்குமே அந்த சிறப்பு கூறுவார்கள். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரிலிருந்து கிளம்பி வருகின்றார். அப்படி திருவொற்றியூரிலிருந்து கிளம்பி வரும் பொழுது அங்கே சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த வாக்கு இல்லையா, அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் இல்லையா மணப்பதற்கு முன்னால். அந்த வாக்கை மீறி அந்த ஊரை விட்டு கிளம்பியதால் அவருக்கு 2 கண்களும் பறிபோயின. அப்படி 2 கண்களும் பறிபோன பிறகு அவர் வருத்தத்தோடே சுவாமியிடம் புலம்பிக் கொண்டே வருகின்றார். திருவெண்பாக்கம் என்ற தலத்திற்கு வரும் பொழுது சுவாமியிடம் முறையிடுகின்றார். எனக்கு கண்ணு வேண்டாமா, உன்னை பார்க்க வேண்டாமா என்று புலம்பும் பொழுது, நீ உள்ளே இருக்கியா என்று கேட்க, சாமிகிட்ட எப்படி நண்பர் இல்லையா, உள்ளே இருக்கியா என்று கேட்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்லுகின்றார், உலோம் போகீர், நான் இருக்கேன்ப்பா, போயிட்டு வா அப்படின்னு நீ சொல்லிட்டு ஒரு ஊன்றுகோலை கொடுத்து அனுப்புனியப்பா என்று புலம்பிக் கொண்டே சரி நல்லாரு அப்படின்ட்டு கிளம்பி வருகின்றார். இங்கே இந்த தலத்திற்கு வந்து இடக்கண் பெறுகின்றார். அந்த மகிழ்ச்சி, அதுவும் ஏற்கனவே நல்ல பார்வை இருந்து அது பறிபோன பிறகு வருகின்ற தவிப்பு ரொம்ப இருந்திருக்கும் இல்லையா. அதுல ஒரு பாதி கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற நினைப்பு வரும் பொழுது சுவாமியை நினைச்சு இவர் எவ்வளவு சந்தோஷமா பாடுவார் இந்த பதிகத்தை. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு நீ கண்ணை கொடுத்துட்ட அப்படின்னு இந்த பதிகம் பூராவும் மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுகின்றார். இதுக்கு முன்னால தலைவரலாறு பார்ப்போம் இல்லையா. உமையம்மை விளையாட்டாக இறைவனின் கண்களை மூடுகின்றாளாம். இப்ப நம்ம சின்ன குழந்தைகள்கிட்ட விளையாடுவோம் இல்லையா, பின்னால இருந்து வந்து கண்ணை மூடி விளையாடுவது மாதிரி உமையம்மை கண்களை மூட உலகமே இருண்டு விட்டதாம். எல்லா உலகத்துக்கெல்லாம் தலைவன் இல்லையா, நாயகன் இல்லையா, உலகமே இருண்டு விட்டதாம். உடனே இறைவன் என்ன செய்கின்றார், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த இருளை போக்கி விடுகின்றார். இருந்தாலும் இப்படிப்பட்ட செயலை செய்ததற்காக அம்மையை நோக்கி, நீ பூலோகத்திற்கு சென்று என்னை நோக்கி தவமியற்றி அதற்கு பிறகு என்னோடு இணைகின்ற வரத்தினை பெறுவாயாக என்று பூலோகத்திற்கு அனுப்புகின்றார். அப்படி பூலோகத்திற்கு வந்து அவர் தங்கியிருந்த இடம் காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சிபுரத்திலே கம்பா நதி என்று கூறுகின்றார். அந்த கம்பா நதியின் கரையிலே மணல் லிங்கத்தை அமைத்து அம்மை தவமியற்றுகின்றார். அம்மையின் தவத்தை ஊருக்கு, உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காக ஒரு மாமரத்தடியிலே மணல் லிங்கம் பதித்து அங்கே இருந்து தவமியற்றி அம்மை ஐயனை நினைத்து தவமியற்றுகின்றார். அந்த கம்பா நதி இப்பொழுது ஒரு குளமாக இருக்கின்றது என்ற குறிப்பு கிடைக்கின்றது. அந்த கம்பா நதி கரையிலே அமர்ந்து இவர் தவம் இயற்றும் பொழுது இவருடைய தவத்தின் வலிமையை உணர்த்துவதற்காக அந்த நதியிலே வெள்ளத்தை வர வைக்கிறார். வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படி வந்த உடனே ஒரு
ஐயோ நம்ம பக்கத்துல இருக்கிறத அடிச்சுட்டு போயிருமே அப்படிங்கிற பயம் வருமா இல்லையா? அதனால அம்மை என்ன செய்கின்றாளாம், மணல் லிங்கத்தை தன் உடம்போடு சேர்த்து ஆவி சேர்த்து அணைத்துக் கொள்கின்றார். அந்த முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் காணப்படுகின்றது மணல் லிங்கத்திலே என்று கூறுவார்கள். பொதுவா மணல் மேல தண்ணி அடிச்சதுன்னா என்ன ஆகும்? அடிச்சுட்டு போயிடும் இல்லையா, கரைஞ்சு போயிடும் இல்லையா? ஆனா அம்மை வைத்து வணங்கிய மணல் லிங்கம், அதனால அது அப்படியே இருக்கு. அதுவும் அம்மை அணைத்தவுடன் அதிலே தழும்பும் விழுகிறது. அப்போ அது தழுவ குழைந்த நாதர்னு சுவாமிக்கு பேரு. அம்மை தழுவியவுடன் அப்படியே குழைந்து அந்த தழும்பை ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? அதனால சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்றே பெயர். இந்த ஊர் இத்தனை சிறப்புகளை பெற்ற ஊராக இருக்கின்றது. திருக்குறிப்பு தொண்டநாயனார் இங்கேதான் தன்னுடைய இறைவனை வணங்கி அருளை பெற்றார் என்று கூறுவார்கள். தலங்கள் தோறும் கஷேத்திரங்கள் தோறும் வெண்பா பாடிய ஐயடிகள் காடவர் போனும் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் முக்தி பெற்றார், அவருடைய அருளை பெற்றார். அவருக்குரியதை சாக்கிய நாயனாரும் அருள் பெற்ற இடம் இது. இந்த மாமரத்தடியிலே மணல்லிங்கம் அமைத்து வணங்கினார் இல்லையா அம்மையார், அம்மை வணங்கிய அந்த இடம், அந்த மாமரமே வேதம் என்று கூறுகின்றார்கள். 4 கிளைகளை கொண்டதாக இருக்கின்றதா, அதுதான் 4 வேதங்கள். அங்கே மற்றும் ஒரு முருகன் சந்நிதி இருக்கின்றது. கந்தபுராண பாடல் இருக்கின்றது இல்லையா, மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி என்று வருகின்ற கந்தபுராண பாடலிலே காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அந்த மாவடி முருகன் செவ்வேள் அந்த அங்கிருக்கின்ற முருகப்பெருமான் தான். இந்த கோவிலிலே மும்மூர்த்திகளும் பூஜித்த 3 லிங்கங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற அனைவரும் ஆளுக்கொருவர் ஒரு லிங்கம் அமைத்து வணங்கி இருக்கின்றார்கள். அந்த லிங்கம், அந்த சுவாமிக்கு பேர் வெள்ளக்கம்பன், கள்ளக்கம்பம், நல்ல கம்பம் என்று. இது பாடலிலேயே இந்த கம்பன் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருகின்றது. இப்படி இத்தனை சிறப்புகளை உடைய இந்த தலத்திலே பாடப்பெற்றது. அதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனம் மகிழ்ச்சியிலே ததும்பி வழிகிறது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! என்ன, இதுவரைக்கும் சுவாமியை பார்க்க முடியாம இருந்தது, இப்போ சுவாமியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடல் தோறும் இறைவனின் மரக்கருணையை நினைக்கின்றார். மரக்கருணை அறக்கருணைன்னு நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம் இல்லையா? மரக்கருணை, தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை தரும் விதமாக இறைவன் அவர்களை தண்டிக்கின்றார். ஆனா தண்டனை கொடுப்பது இறைவனின் தண்டனை, அதுவும் அவன் நம் மீது காட்டுகின்ற அருள்தான். ஏன்னா அதே தப்பு வழியில போய் இவங்க வினையை கூட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது என்ற காரணத்தினாலேதான் இறைவன் தண்டனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறான். அந்த மரக்கருணையை நினைந்து இவருக்கும் தண்டனை கொடுத்தார் இல்லையா, கண்ணை வாங்கி கொண்டார், பார்க்கின்ற திறமையை வாங்கி கொண்டார். அப்படி மரக்கருணை புரிந்துவிட்டு இப்பொழுது கண்ணை தந்திருக்கிறார், இடக்கண்ணை தந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே இதை பாடுகின்றார். முதல் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இறைவன் தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தான். பொதுவா எல்லாரும் அமுதம் இருக்கு நஞ்சு இருக்கு அப்படின்னா எதை எடுப்பாங்க? அமுதத்தை தான் எடுப்பாங்க. ஆனா சுவாமி எப்பேற்பட்ட கருணையாளன், நாம அமுதத்தை எடுத்துக்கிட்டோம்னா மீதம் இருக்கிறது என்னவா இருக்கும்? நஞ்சு. அதை எடுத்துக்கிட்டு தேவர்கள் கஷ்டம் தானே படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சையே அமுதம் மாதிரி எடுத்து விழுங்குகின்றானா. அப்ப அவன் எவ்வளவு கருணையாளன்! நல்லது மற்றவங்களுக்கு, மற்றது தனக்கு. ஏன்னா இவருக்கு என்ன செய்ய போகுது, என்ன கொடுமையை செய்யும், அதுக்கு இவருக்கு வேற என்ன நேர போகிறது? எல்லாவற்றிலும் மேலானவன் இல்லையா இறைவன். அதனால தான் நஞ்சினை அமுதம் மாதிரி எடுத்துக்கொண்டானான். அப்படி எடுத்துக்கொண்டவன் இவன், எல்லாவற்றிற்கும் முதலானவன் அவன், அனைத்திற்கும் ஆதியாக இருப்பவன், அவனுக்கு ஆதியோ அந்தமோ கிடையாது என்று கூறுவார்கள் இல்லையா. அப்படிப்பட்ட முதலானவன் அமரர்கள் எல்லாரும் விரும்பி வணங்குகின்ற பெருமையை உடையவன். அந்த குணம் இருக்கின்றதே அந்த அறம், அப்படிப்பட்ட அறத்தை பெற்றவன். அதுவும் சாதாரண அறம் இல்லை, அவனிடம் பேரறம் இருக்கின்றது, நிறைந்த அறம். பேர்பட்ட பெருமை உடையவன் அவன். அவனை நினைந்து எப்பவுமே மனசுல சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க,
அப்படி தூங்கி எழும்போது கூட அவனைத்தான் நினைப்பார்கள். அவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய சிந்தையில் நிறைந்து இருப்பவன் இறைவன் என்று கூறிவிட்டு அங்கே இருக்கின்ற அம்மையின் பெயர் ஏலவார் குழலி. அந்த ஏலவார் குழல் அம்மை இருக்காளே, அவள் என்னைக்கு ஏத்தி புகழ்கின்றாளாம். யார? இங்கே இருக்கின்ற இறைவனை. தவம் இயற்றினாள் இல்லையா, அதனால என்றைக்குமே ஏத்தி வழிபட்டாள். அப்படி வழிபட பெற்ற யாரு? காலனுக்கெல்லாம் காலனாக இருந்தவன், யமதர்மனை எத்தியவன் கம்பன் என்று இறைவனின் திருப்பெயரை கூறுகின்றார். அப்பேற்பட்டவன் எனக்கு தலைவன் என்று கூறுகின்றார். அவனை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு முடிக்கின்றார் பாடலை பார்ப்போம். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை, ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று கூறுகின்றார். எப்படி பாருங்களேன், அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. அடுத்தது இரண்டாவது பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் அவளே வடிவானவன்பா என்று முதலிலேயே நமக்கு கூறிவிடுகின்றார். ஏன்னா அவர்தான் புகலிடம் அப்படின்னு அவரை போய் நாம தஞ்சம் அடைகின்றோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இறைவன் உதவுவான். இப்ப தஞ்சமடைந்தால் மட்டும்தான் உதவுவானா என்று கேட்டால், நாம கிட்ட போனாதான் அவனுடைய அருளை உணர முடியும் இல்லையா. தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா என் வயிறு பசி தீரணும்னா நான் என்ன செய்யணும்? போய் உணவுக்கு அருகே சென்று உணவை அருந்த வேண்டும் இல்லையா. இறைவன் அருள் கொட்டி கிடக்கு எல்லா இடத்துலயும். ஆனா அதை உணராமலே நாம இருக்கோம் அப்படின்னா அந்த அருளை நாம எப்படி அனுபவிக்க முடியும்? அதை உணரணும் இல்லையா, அது கிட்ட போகணும் இல்லையா. எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அதை உணர்ந்தால்தான் அனுபவிக்க முடியும். அதுதான் உலக நியதி. அதனாலே அவனிடம் புகலிடம் அடைந்தவர்களுக்கு அவன் என்றைக்கும் உதவிக்கொண்டே இருப்பான். அவன் பெற்றம், அதாவது ஏறு, விடையிலே ஏறி எங்கும் செல்பவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். அவனை பற்றுக்கோடாக பற்றியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன செய்கின்றானாம்? அவர்களுடைய பற்றுக்கோடாகவே இருந்து அவர்கள் வேறு வழியிலே செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுகின்றாராம். அது உலகத்து மேல நாம வச்சிருக்கிற பற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த பற்றை விட்டால்தான் இறைவன் மேல நம்மால இறைவனை பற்றி கொள்ள முடியும். அப்போ இவனை பற்றுக்கோடாக கொண்டிருப்பவர்கள் யாரு? உலகப்பற்றை விடுத்தவர்கள். அது சைவ சித்தாந்தத்திலே முப்பொருள் உண்மை கூறுவார்கள். 3 பொருட்கள் உண்டு. ஒன்று இறைவன், இன்னொன்று ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நேர் எதிர்பக்கம் வினைகள், மும்மலங்கள், பாசம், நடுவுல இருக்கிறது உயிர். இந்த உயிருக்கு ஒரு உரிமை இருக்கு. என்னன்னா, இறைவனை பற்றி இறைவனோடு இணைந்து இறைவனை அனுபவித்து இன்பம் பெறுதல், அல்லது இங்க இருக்கிற பாசம் இருக்கே, பாசத்தை பற்றி பாசத்தோடு உழன்று பாசத்திலேயே அழுந்தி இங்கேயே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு இருத்தல். அதனால ஏதாவது ஒன்றைத்தான் அவன் பற்ற முடியும். இப்போ இறைவனை பற்றி விட்டான், இந்த உயிர்கள் பற்றி விட்டன என்ன அர்த்தம்? பாசங்களை விட்டு நீங்கி விட்டனன்னு அர்த்தம். அப்போ அப்படி பாசங்களை விட்டு நீங்கி இறைவனை பற்றி கொண்ட உயிர்களுக்கெல்லாம் ஒரு உறுதியான பற்றுக்கோடாக இருப்பவன் அவன்தான். இறைவனையே நினைந்து அவனையே போற்றிக்கொண்டு இருக்கின்றவர்கள் மனத்தை தான் தங்குகின்ற நிரந்தரமான இடமாக வைத்துக் கொள்வானாம். பேர்பட்ட கருணையாளன் அவனுக்கு அவ்வளவு கருணையுடைய அவனை யார் வணங்கினார்களாம்? ஒரு எல்லையில்லாத புகழை உடைய உமையம்மை இருக்கின்றாளே, அந்த நங்கை இறைவனை ஆதரித்து அவனை வழிபட்டாள், அவனை தவமியற்றி வழிபட்டாள். அவன் தொங்குகின்ற சடையை உடையவன், அதிலே மனம் மிகுந்த கந்தம்,
கந்தம் என்றால் மனம். மனம் மிகுந்த கொன்றை மாலர்கள் எல்லாம் சூடியிருக்கின்றான். அப்பேற்பட்டவன் எனக்கு தலைவன், அவனை காண்பதற்கு நான் கண்ணை பெற்றுள்ளேனே என்று மகிழ்கின்றார். இரண்டாவது பாடலை பார்ப்போம். உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பருகோனை பற்றினார்க்கு என்றும் பற்று அவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கற்றைவார் சடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார்? ஏற்கனவே கூறினேன் இல்லையா, அவர் மரக்கருணையை நினைந்து கூறிக்கொண்டே இருப்பார் இந்த பதிகம் பூரா. அதே மாதிரி இங்கே முப்புறம் எரித்த கதையை நினைவு கூறுகின்றார். அங்கங்க சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற முப்புறம் இருக்கே, அந்த 3 புறங்களையும் தீப்பிழம்பாக அப்படி நெருப்பாக அழல் எழ விழித்து எரித்தவன் இறைவன். அந்த நேரத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேரின் பாகமாக மாறி அவருக்கு சிவபெருமானை ஏற்றி சென்றார்னு அந்த கதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி போகும் பொழுது விநாயக பெருமான் அந்த தேரின் அச்சாணியை உருகுகின்றார். இப்போ தேர் சரிய தொடங்குகின்றது. ஏன்னா இந்த தேவர்கள் எல்லாம் அவங்க பாட்டு கிளம்பி போறாங்க. முதல்ல விக்கினங்களை தீர்க்கின்ற விக்னேஸ்வரருக்கு பூஜை நடத்தலையேன்னு கோபத்துல அச்சை முறித்ததாக ஒரு புராணம் குறிக்கின்றது. அந்த அச்சு இரு பாக்கம் என்று இருக்கு இல்லையா, அச்சிறு பாக்கம், அந்த அது இதை நினைவு கூறுகின்ற ஊர்தான். அப்படி அவர் அச்சை முறித்தவுடன் தேர் சரிய தொடங்குகின்றதாம். தேர்ல இருக்கிறவர் யாரு? சிவபெருமான். புரிந்துடக்கூடாதே என்று திருமால் விடையாக மாறி அவரை தாங்கிக் கொண்டாராம். அதுதான் செங்கண் மால்விடை என்று கூறுவார்கள். ஒவ்வொரு நேரத்திலே சிவபெருமானை ஒவ்வொருவர் விடையாக இருந்து ஏந்தி இருக்கின்றார்கள். அறக்கடவுள் திருமால் என்று புராணங்கள் நமக்கு வகை கூறுகின்றன. அப்படிப்பட்ட சிவந்த கண்களை உடைய திருமால் விடையாக நின்று ஏந்திய அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அப்புறம் யானையினுடைய திருவழுவூர், அங்கே யானையினுடைய தோலினை போர்த்தவன் இறைவன். அப்புறம் மன்மதனை எரித்தவன் திருக்குறுக்கை வீரட்டானத்திலே. அப்படி 4 வரியிலும் 3 வீரட்டான தலங்களை நமக்கு கூறுகின்றார். திரிபுரம் எரித்தது, யானையின் உரி போர்த்தது, காமனை காய்ந்தது என்று 3 நிகழ்ச்சிகளை இந்த முதல் 4 வரிகளிலே நினைவூட்டி வருகின்றார். அப்படிப்பட்ட அவனை வரிகள் கொண்ட வெண்மையான வளையல்களை அணிந்த உமை நங்கை இருக்கின்றாரே, அவள் விரும்பி இறைவனை வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற அவள் வழிபட பெற்ற பெரிய கம்பன் என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். எங்களுடைய பிரானாகி அவனை காண நான் அடியேன் பெற்றேன் என்று கூறுகின்றார். இப்படி இங்கே செங்கண்மால் விடையாக ஏந்திய இறைவனை விடையாக மாறி ஏந்தி கொண்ட நிகழ்ச்சியை திருச்சாழல்ல கேட்டுக்கோம் இல்லையா. தடமதில்கள் அவை 3 தழலெரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் கான் சழலோ என்ற இடத்து திருமால் விடையாக மாறி தாங்கியதை நினைவு கூறுவார். அதே கருத்தை இங்கே நினைவூட்டுகின்றார். பாடலை பார்ப்போம். திரியும் முப்புறம் திப்பிழம்பாக செங்கண் மால்விடை மேல் திகழ்வானை கரியின் ஈருரி போர்த்து உகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகொள் வெள்வளையாள் உமை நங்கை மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று 3வது பாடலில் மகிழ்ச்சி அடைகின்றார். அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் குண்டலம் அணிந்திருக்கின்றான். அவன் காலனை, போன பாடல்ல காமன், இந்த பாடல்ல காலன். காலனை கூற்றுவனை தன் காலால் எத்தினான். அப்படிப்பட்ட கொடுந்தொழிலை செய்யக்கூடியவன் என்று கூறுகின்றார். அதுக்கு அப்புறம் அவர் என்ன, அவர் திருமுடியில என்ன அணிந்திருக்கின்றாராம்? வண்டுகள் எப்பொழுதுமே அப்படி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அன்றலர்ந்த மலர்கள். அப்படிப்பட்ட அன்றலர்ந்த மலர்களை
தன்னுடைய கொன்றை மலர்களை அணிந்திருக்கின்றானாம். ஒளி வீசுகின்ற நிலா, அரவு இவை அனைத்தையும் தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார். கெண்டை மீன், கெண்டை மீன் அப்படிங்கிறது நீரிலே நீந்தும் பொழுது ஒன்றை ஒன்று பார்த்தவாறே நீந்திக் கொண்டிருக்கும். அதாவது இந்த ஒரு மீன் அடுத்த மீனும் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு, அது பார்ப்பதற்கு இது கண்கள் மாதிரி தான் இருக்கும். மீனை பார்க்கும் பொழுது கண் தானே ஞாபகத்துக்கு வரும். அதுல கெண்டை இப்படியே நீந்துவதால் கண்களுக்கு கெண்டை மீனை உதாரணமாக கூறுவார்கள். கெண்டை மீன்களை போன்று அழகான பெரிய கண்களை உடைய உமையம்மை என்று வர்ணிக்கின்றார். அவள் எப்படி இருக்கின்றாளாம்? அருகே இருந்து பொருந்தி இருந்து இறைவனை ஏற்றி வழிபட்டாள். எந்த இடத்துல? இங்க காஞ்சிபுரத்திலே. நன்றி கழுத்திலே உடையவனாக இருக்கின்ற கம்பன் என்னுடைய தலைவன், அவனை காண நான் கண் பெற்றேனே என்று மகிழ்கின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். குண்டலம் திகழ் காதுடையானை, கூற்றுதைத்த கொடுந்தொழிலானை, வண்டு அலம்பும் மலர் கொன்றையினானை, வாழ் அரா மதி சேர் சடையானை, கெண்டை அம் தடங்கண் உமைநங்கை, கெழுமி ஏத்தி வழிபடப் பெற்ற கண்ட நஞ்சுடை கம்பனெம்மானை, காணக் கண் அடியேன் பெற்றவாறே என்கின்றார். அடுத்த 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அவர் கையிலே மழுவினை ஏந்தியிருக்கின்றார். ஒளி வீசுகின்ற கொல்லும் தொழிலை கொண்டிருக்கின்ற கூர்மையான மழுவை கையிலே ஏந்திருக்கின்றார். கடலிலே இருந்து கிடைத்த நஞ்சினை உண்ட வித்தகன் என்று கூறுகின்றார். பெருமை வாய்ந்தவன் அவன். அல்லலை தானே எடுத்துக் கொள்கின்றான், நமக்கு நல்லதை கொடுக்கின்றான். நமக்கு வரக்கூடிய அல்லல்களை எல்லாம் தீர்க்க வல்லவன். அல்லலை தீர்த்துட்டு அதோட இருக்கல, நமக்கு அருளை தருகின்றான். அதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், அந்த கஷ்டத்தை நீக்கிறது நமக்கு சந்தோஷம் தான், இல்லைங்கல. ஆனா அதோட சேர்த்து கூடுதலா அருளும் தருகின்றான். அல்லலை தீர்ப்பதே ஒரு அருள். அதுக்கு அடுத்தாக்களையும் அதுக்கப்புறமும் நமக்கு நல்லதைத்தான் தருகின்றான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கலாமே. இந்த மரக்கருணைகள் நிகழ்ந்த இடத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அத்தனையும் முதல்ல கஷ்டம்தான் தராரு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அருளையும் பொழிகின்றார். ராவணனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். ராவணன் அந்த மலையை பெயர்த்தவுடன் அவரை தன்னுடைய பெருவிரல் மட்டுமே ஊன்றி அப்படியே ரசிக்குகின்றார். இது அவருடைய தவறினை தடுக்கின்றார் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த அல்லலை நீக்கிவிட்டு அவருக்கு வாழ்நாளும் வாழும் கொடுத்தார் அப்படின்னு புராணங்கள் கூறுது இல்லையா? அது மாதிரியான செயல்பாட்டை நினைவு கூறுகின்ற வண்ணம் அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லான் என்று கூறுகின்றார். அருமையான மறைகள், அவற்றின் அங்கங்கள், இதை அனைத்தையும் செய்ய வல்லவன் இறைவன். எல்லையே இல்லாத புகழை உடைய உமையம்மை இருக்கின்றாளே, அவள் என்னைக்கும் இறைவனை ஏற்றி வழிபட்டாள். அப்பேற்பட்ட நல்ல கம்பன் எங்கள் பிரான் என்று கூறி அவனை காண எனக்கு கண் கிடைத்ததே என்று மகிழ்கின்றார். 5வது பாடல். வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை, வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை. வேலை என்பது கடல். வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை, அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை, அருமறை அவை அங்கம் வல்லானை, எல்லையில் புகழாள் உமை நங்கை, என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை, காண கண் அடியேன் பெற்றவாறே என்று மகிழ்கின்றார். அடுத்த 6வது பாடலிலே இறைவனின் அழகு தோற்றத்தை நமக்கு விளக்கத் தொடங்குகின்றார். இறைவனுடைய திருமுடியிலே திங்களை அணிந்திருக்கின்றான். அந்த திங்கள் தங்கி இருக்கின்ற சடையை உடையவனாக இருக்கின்றான். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றான். அவனுடைய காதிலே சங்கினால் செய்யப்பட்ட குழையை அணிந்திருக்கின்றான். போன பாடலிலே குண்டலம் என்று பார்த்தோம், இப்பொழுது குழை என்று பார்க்கின்றோம். பெரிய கடலிலே வளர்கின்ற வெண்மையான சங்கு இருக்க, அந்த சங்கிலிருந்து செய்யப்பட்ட குழையை உடைய காதினை கொண்டவனாக இருக்கின்றான். அவனுக்கு சாமகானம், சாமவேதம் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது இறைவனுக்கு.
அதை மிகுந்த மகிழ்வோடு கேட்டு கேட்டு ரசிப்பவன். மங்கை இருக்கின்றாளே உமை நங்கை, அவள் கண்டு இறைவனை கண்டு அங்கேயே அவனோடு சேர்ந்து அந்த அருகிலேயே பொருந்தி இருந்து இறைவனை ஏத்தி வழிபாடு செய்த இறைவன் கங்கையாளன். அவனை பார்ப்பதற்கு எனக்கு கண்ணை இறைவன் தந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியோடு இந்த 6வது பாடலிலே கூறுகின்றார். திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்கவன் குழை காதுடையானை சாமவேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற கங்கையாளனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று கூறுகின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறினார் என்றால், இறைவன் விண்ணவர்கள் எல்லாம் தொழுது வணங்குகின்றார்கள் அவனை. அவர்கள் தொழுகின்ற வண்ணம் இவன் நிற்கின்றான். அந்த அவர்கள் தொழுவதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள்பாலித்து நிற்கின்றான். வேதத்தை எல்லாம் விரித்து ஓத வல்லவன், அதாவது வேதத்தை அருளியவன் அவற்றின் பொருளையெல்லாம் தனக்குள் அடக்கி நாம் உணர நமக்கு உணர்த்த வல்லவன். அவனை விரும்பி நாடி வருபவர்களுக்கு அவன் நல்லதையே செய்கின்றவன். இந்த நல்லவன் என்ற சொல் எப்படி வந்தது எப்படி அந்த நாம சேர்க்கின்றோம் என்றால், சிவன் என்ற சொல்லுக்கு நன்மையை செய்பவன், மங்களத்தை தருபவன் என்றெல்லாம் பொருள் இல்லையா? இங்கே இறைவனை நல்லவன் அப்படின்னு கூறுகின்றார். ஆரம்பத்துல பார்த்த மாதிரிதான், கிட்ட போனாதான் அந்த மரத்தின் நிழல் நமக்கு பலன் தரும். தள்ளி நின்றுட்டு எனக்கு வெயிலின் கொடுமை இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. இறைவனை உணர வேண்டும். இறைவனை உணர்ந்து அவன் அருளாலதான் நம்ம எல்லாமே செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு அவனை அணுகி அவன் அருளை வேண்டினால் அவர்களுக்கு அருளை வாரி வழங்க வல்லவன் இறைவன். நமக்கு எந்நாளும் நன்மையே தருகின்றவன். அப்படி தினமும் அவனை நினைச்சு நாம மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். பெயர்பட்ட பேரருளாளன் அவன். அவனுக்கு வழிபாடு இயற்றுகின்றார். யாரு? நினைச்சு கூட பார்க்க முடியாத எண்ணிக்கையில அவ்வளவு புகழ் உடையவள் அவள். யார்? உமை மங்கை. புகழின் உடனே அது ஏதோ இன்னைக்கு நேரத்து வந்ததுன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த புகழ் தொல் புகழ் என்று தனித்துவமாக தோன்ற கூறுகின்றார். ஏன்னா புகழ்ங்கிறது இப்ப உலகியல்ல சாதாரணமா சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுமே 1.5 மணித்துளியோ என்னவோ அந்த 1.5 மணித்துளி நேரத்துல புகழோட இருப்பாங்க. அதாவது இப்ப புகழோட இருக்கலாம், ஆனா இதை விட பெருசா ஒண்ணு வந்தோடனே இது பழைய இது மறந்து போயிரும் இல்லையா? அப்படி புகழோடு இருக்கலாம். இதுதான் மனிதர்களுக்கான புகழ். ஆனா உமையம்மையின் புகழ் இருக்கே, அது தொல் புகழ். காலங்காலமாக அது ஏன் தொல் புகழ்? அதை மிஞ்ச வேறு ஒன்றும் இல்லை. அதனால அதை மிஞ்சி புகழ் பெறுபவர்கள் யாரும் இல்லை என்பதனால் அவள் தொல் புகழாள். மனிதர்களின் செயல்பாடு அப்படி இல்லை. நான் ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம், அதையெல்லாம் மீறுகின்ற வண்ணம் இன்னொன்னு வரலாம். அப்ப என்ன மறந்துடுவாங்க, அதைத்தான் பாராட்டுவாங்க இல்லையா? ஆனா உமையம்மை அப்படி இல்லை. அவள் எண்ணில் புகழ் உடையவள், அதுவும் தொல் புகழ் உடையவள் என்று விதந்து கூறுகின்றார். அப்பேற்பட்ட அவள் வணங்கிய கம்பன் இறைவன் இருக்கின்றாரே, காஞ்சிபுரத்து இறைவன், அவர் 3 கண்களை உடையவராக இருக்கின்றார். எனக்கு தலைவனான அவரை காணுகின்ற பேரு எனக்கு கிட்டியது அவனுடைய அருளாலே என்று கூறி இந்த பாடல் 7வது பாடலை பாடுகின்றார். விண்ணவர் தொழுதேத்த நின்றானை, வேதந்தான் விரித்து ஓத வல்லானை, நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை, நாளும் நாம் உகக்கின்ற பிரானை, எண்ணில் தொல் புகழாள் உமை நங்கை, என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கண்ணு 3 கம்பனெம்மானை, காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று கூறுகின்றார். அடுத்தது இந்த சிந்தனை அப்படிங்கிறது 8வது பாடல். சிந்தனை சித்தம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அனைவரும் சித்தாந்தம் படிக்கிற ஆட்களாக தான் இருப்பீங்க. அதுல இந்த அந்தக்கரணங்கள்ல சித்தம் இல்லையா, அதுதான் இறுதி நிலை. மனம் பற்றி புத்தி நிச்சயித்து அகங்காரம் எழுந்திருந்து சிந்தித்து
எழுந்திருந்து அப்புறம் சித்தத்திலே பதிந்துவிடும். இந்த சித்தத்திலே பதிவதுங்கிறது தான் நிலைத்த ஒரு செயல்பாடு. ஏன்னா மனம் பற்றும், ஆனாலும் புத்திக்கு அதை கொண்டே போகலைன்னு வைங்க, அப்போ நம்ம மனசுல பதியாது. இது எப்படி அப்படின்னா, நம்ம யாரையாவது நம்ம வேற சிந்தனையில போயிட்டு இருப்போம். அப்போ சிந்தனை சித்தம் வேற எங்கேயோ இருக்கு. எதிர்த்தாக்குல யாராவது வருவாங்க, அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது நமக்கு நல்ல அறிமுகமானவங்க, ஆனா அவங்களத்தான் பார்க்கோங்கிற எண்ணம் கூட இல்லாம கடந்து போயிட்டு அப்புறம் திட்டு வாங்குவோம் தெரியுமா, இப்படி எதிர்த்தாக்குல பார்த்துட்டு நீ பார்க்காம போனேன்னு. கண் பற்றியதை சிந்தைக்கு நாம் கொண்டு செல்லாததுனாலதான் அந்த பிரச்சனை வருது. ஆக சித்தம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னாலே அவனை நாம் சிந்தித்திருக்க வேண்டும் இல்லையா? அவன் அருள் நமக்கு கிடைக்கணும்னாலே நாம் சிந்தையிலே அவனை பதித்திருந்தோம் என்றால் மட்டிலுமே நம்மால் அவனுடைய அருளை பெற முடியும். எனவே அப்படி சிந்திக்கின்றவர்களுக்கு என்றைக்கும் இறைவன் அருளுகின்றான். சிந்தனையில பொருத்தி வைத்து கொண்டோம் என்றால் உட்கார்ந்தாலும் அவரைத்தான் நினைப்போம், நின்றாலும் ஞானப்பிரகாசம் என்போம், கிடந்தாலும் அப்படின்னு என்ன வகையில இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் எப்போ படுத்தாலும் எப்பன்னாலும் இறைவனை பற்றியே நினைப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி இருப்பவர்கள் துயில் நீங்கி எழும்போது கூட இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே எழுவார்கள். அப்படி அவர்கள் எழுகின்றவர்களுக்கு அருளிக்கொண்டே இருக்கின்றவன் இறைவன். அவர்களை அல்லது உயிர்களை வினைகள் எல்லாம் அப்படி கட்டி போட்டு இருக்கு. அந்த கட்டி போட்டு இருக்கின்றத அறுப்பவன் இறைவன், பற்றினை அறுப்பவன். பால் முதலான ஆவினில் 5 இருக்கின்றதே பஞ்சகவ்யம் என்று நாம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆவினில் 5 மகிழ்வோடு ஏற்று உகக்கின்றவன் இறைவன். முடிவே இல்லாத, அதாவது எல்லையே இல்லாத புகழை உடையவளாக இருக்கின்ற உமையம்மை இருக்கின்றாளே, அவள் இறைவனை ஆதரித்து வழிபட்டாள். அப்பேற்பட்டவன் மனம் மிகுந்த மலர்களை கொண்ட தொங்குகின்ற சடையை உடைய கம்பன் என்னுடைய தலைவன், அவனை காண்பதற்கு நான் கண்ணை பெற்றேனே என்று 8வது பாடலிலே மகிழ்ந்து பாடுகின்றார். பாடலை பார்ப்போம். சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. இங்கேயும் நன்மையை தருபவன் சிவன் தன்னை. பந்தித்த வினை பற்று அறுப்பானை. பாலொடு ஆண் அஞ்சும் ஆட்டுகந்தானை. ஆட்டுதல் அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளுதல். ஆட்டு உகந்தானை அந்தமில் புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே மீண்டும் முப்புரங்களை பற்றிய செய்தியை நினைவு கூறுகின்றார். முப்புராதிகள் என்ன செய்தார்கள்? வரங்கள் பெற்றார்கள் இல்லையா? அவர்கள் செய்த சிவபூஜையின் புண்ணியத்தின் காரணமாக வரங்களை பெற்றார். அந்த வரங்கள் பெற்ற உடனே அவர்களுக்கு என்ன வருகின்றது? செருக்கு வருகின்றது. அந்த செருக்கு வந்ததன் காரணமாக உழன்று கொண்டே இருக்கின்றார்கள். அந்த உழல்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தருகின்றார்கள் என்றால், நல்வழியிலே சாராமல், நல்வழியிலே செல்லாமல். அப்ப நல்வழியில செல்லலைன்னா தீய வழியில சென்றார்கள் இல்லையா? அதனால இவங்க உழன்று கொண்டே இருந்தார்கள். சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வலிமையோட உள்ளவர்கள். ஆனா அந்த 3 புறங்களையும் எரித்தவன் இறைவன் என்று கூறிவிட்டு அடுத்து தக்கனுடைய வேள்வி அதை நினைக்கின்றார். தக்கனுடைய வேள்வி ஏதோ ஒரு 4-5 பேர் மட்டும் பங்கு பெற்ற ஒரு இடம் இல்லை, பங்கு பெற்ற நிகழ்வு இல்லை. அங்க யாரெல்லாம் இருந்தா? எல்லா பெருமக்களும் இருந்தாங்க, தேவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவ்வளவு பேர் அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. அக்னியில ஆரம்பிச்சு பகலவன் அப்படின்னு அத்தனை தேவர்களும் அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. நிரம்பி இருந்தது. அந்த இடத்தையும் பெரிய வேள்வி. அதை என்ன செய்கின்றான் இறைவன்? முற்று பெறாத வண்ணம் ஒரு கொடூரமாக அவற்றை அழித்தான் இறைவன். அதற்காக அவனை நிற்கண்டகன் அப்படிங்கிற பெயரை கூறுகின்றார். அதை
அந்த வேள்வியை இல்லாமல் ஆக்கிவிட்டானாம். தவறுகள் நடக்கின்ற வேளையிலே இறைவன் கொடூரமாகத்தானே தண்டிப்பான். அவனுடைய மரக்கருணை பிறகு அதுவும் ரொம்ப அருளின் காரணமாகத்தான் அந்த மரக்கருணை. ஆனாலும் அவ்வளவு பெரிய வேள்வி, இறைவனை எதிர்த்து கொண்டு செய்கின்ற வேள்விய சாதாரணமா இல்லப்பா நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டியிருப்பாரா? அவரு கொடூரமாக வந்து தண்டனை கொடுத்தால் ஒழிய நின்றுக்காது இல்லையா? அதனால அவற்றை முற்று பெறாமல் அது நிரந்தரமாக அழித்தான் இறைவன் என்று அவனுடைய மரக்கருணையை அப்படின்னு நமக்கு ஞாபகம் விட்டுறாரு. தப்பு நடந்ததுன்னா இப்படித்தான்ப்பா நடக்கும், இறைவன் தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறது நினைவூட்டுகின்றார். அப்படி அப்பேற்பட்டவன் இறைவன். அந்த இறைவனை மிகவும் எல்லா இடத்திலும் பரவி நின்ற தொன்மையான புகழை உடைய உமைநங்கை இருக்காளே, அவள் பரவி இறைவனை வணங்கி ஏத்தி வழிபட்டாள். அந்த கம்பன் இருக்கின்றானே அவனுக்கு 8 கரங்கள் என்று கூறிவிட்டு, அவன் எனக்கும் தலைவன், என் கண்ணை தந்து அவனை காண்கின்ற வண்ணம் எனக்கு அருளி இருக்கின்றான் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த 9வது பாடலை பாடுகின்றார். வரங்கள் பெற்று வாழ் அரக்கர்தம் வாலிய புறம் 3 எரித்தானை நிரம்பிய தக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை. நிற்கண்டகன் அப்படிங்கிறது வடமொழி சொல். நிஷ்கண்டகன் அப்படிங்கிற வடமொழி சொல்லின் தமிழ். பரந்த தொல்புகழாள் உமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் 8 கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று இந்த 9வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 10வது பாடலிலே அந்த வரலாற்று குறிப்பு தோன்ற, தலவரலாற்றின் குறிப்பு தோன்ற பாடுகின்றார். அம்மையை இறைவன் அனுப்புகின்றான், இங்கே சென்று நீ வழிபாடு இயற்று என்று கூறுகின்றார். உமையம்மை அது எப்படி உங்களில் பாதி நான், என்ன இப்படி போய் பூலோகத்திலே தவமியற்ற சொல்லவா அப்படின்னு அந்த இகழ்ச்சியாக எண்ணாமல், நான் இறைவனில் பாதியே, நான் எப்படி போய் பூலோகத்துக்கு போறது அப்படிலாம் நினைக்கல. அந்த இகழ்ச்சியே இல்லாம யாராக இருந்தாலும் இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்த கருத்து. சிவமும் சக்தியும் வேறு இல்லைதான், இயங்குதல் ஆற்றல் என்று அந்த சித்தாந்தம் படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஆனாலும் அவர்கள் நமக்கு உதாரணமாக இருப்பவர்கள் இல்லையா? திருநீர் எப்படி பூச வேண்டும் என்று தன்மேனியிலே பூசி காட்டுபவன் இறைவன். நான் எதுக்கு திருநீர் பூசணும் என்று இறைவன் இருக்கல. உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக தான் சிவபூசை செய்து உயிர்களுக்கு உணர்த்துபவன். எனவே தவமியற்றி வழிபாடு செய்வது என்பது அவசியம். அதை செய்து காட்டியவள் உமையம்மை. நான் எப்பேற்பட்டவன், நான் போய் பூலோகத்திலே வந்து தவம் இயற்றுவதா அப்படின்னு சொல்லாம, நிகழ்ச்சியே செய்யாம, எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஈசனை இங்கே பூலோகத்தில் வந்து வழிபாடு செய்கின்றாள் அம்மை. மனசிலே இறைவனை நினைத்து அவன் அப்படியே மனதிற்குள் எண்ணி உருகி மகிழ்ந்து உமைநங்கை என்ன செய்கின்றாளா, அங்கே இருந்து வழிபாடு செய்கின்றாள். அவள் வழிபாடு செய்கின்றதை கண்டு இறைவன் என்ன உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் இல்லையா? அதனால வெள்ளத்தை காட்டுகின்றான். இந்த கம்பா நதியிலே வெள்ளம் புரண்டு வர காட்டுகின்றான். உடனே வெள்ளம் வருது அப்படின்னு ஒண்ணு, உலகில் இயற்கை என்ன, தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பது இல்லையா? அல்லது ரொம்ப முக்கியமா ஏதாவது வேணும் அப்படின்னா அதை மட்டும் வேணா தூக்கிட்டு போவோம், முடியலைன்னா அதை கூட போட்டு ஓடிடுவோம் இல்லையா? நமக்கு முதல் நம் உயிர் என்று நாம் நினைப்போம். ஆனா இங்கே உமையம்மை வெள்ளம் வந்து பயமுறுத்துகின்ற வேளையிலும் அவளுக்கு முதலிலே எதை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியதாம், தான் வணங்கும் ஈசன் மணலால் ஆன அந்த லிங்கம், அதை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த லிங்கத்தை ஆறத் தழுவிக் கொள்ளுகின்றார். அப்படி அவளுக்கு பயங்காட்டி அவளை மிரட்டி அதை ஓட வச்சு அவளும் ஓடி வெளியில தள்ளி ஓடல, இறைவனை தழுவிக் கொள்கின்றாள். அப்ப நீ வெள்ளம் வந்தாவா, நான் லிங்கத்தை நான் பிடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். லிங்கத்தை கொண்டு போறேன்னா என்னையும் சேர்த்து கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லையா? அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம். அப்படி ஓடி தழுவிக்கொள்ள அந்த இடத்திலே வெளிப்பட்டு அருளியவன் இறைவன். அவன் கள்ளக்கம்பன் என்று கூறுகின்றார்.
ஏன் கள்ளக்கம்பன் என்றால் அது வரைக்கும் மறைந்திருந்து அதுக்கப்புறம் வெளிப்பட்டு தோன்றியதால் அவன் கள்ளக்கம்பன் என்று அழைக்கப்படுகின்றான். எங்கள் பிரான் அவனை காண நான் கண் பெற்றேன் என்று மகிழ்கின்றாள். 10வது பாடல். எள்கள் இன்றி இமையவர் கோன் ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று வரலாற்று குறிப்பு தோன்ற இந்த பதிகத்தில் உள்ள 10வது பாடலை பாடியிருக்கின்றார். அடுத்து 11வது பாடல் வழக்கம் போல பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். முதலிலே யாரை பாடுகின்றேன் என்று கூறுகின்றார். பெற்றம் ஏறு உகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை. யாரு? காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற பெருமான். விடையிலே ஏறுகின்றவன், மகிழ்ந்து ஏறுகின்றவன், எல்லாவற்றிற்கும் பெரியவன், எல்லாருக்கும் பெரியவன் அவன் அப்படின்னு சொல்லி கற்றவர்கள் எல்லாம் அவனை ஏற்றி வணங்குகின்றார்கள். அவனை காண வேண்டும் என்று எனக்கு கண்ணை கொடுத்தான். காண கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை. மிகுந்த பெருமையுடையவன் கம்பன் என்று அவனை அழைக்கின்றோம். கூத்தனானவன் என்னுடைய தலைவன் என்று இறைவன் யாரை பாடினோம் என்று கூறுகின்றார். அடுத்து யார் பாடினார்? குளிர்ந்த சோலைகள் நிறைந்த திருநாவலூர் தோன்றிய ஆரூரன். குளிர் பொழில் திருநாவல் ஆரூரன் என்ன பாடினார்? நற்றமிழ் இவை ஈரைந்தும். நல்ல தமிழான இந்த 10 பாடல்கள். சரி, இதை இறைந்தும் வல்லார், பாட வல்லவர்கள் என்ன கிடைக்கும்? நன்னெறி உலகு எய்துவர் தாமே. இந்த உலகத்தை இந்த பாடல்களை பாடியவர்களுக்கு நன்னெறியால் போய் சேரக்கூடிய உலகம். சிவலோகம் தான். அப்போ நல்ல நெறியை சென்று சேரக்கூடிய உலகத்தை கண்டிப்பாக பெறுவார்கள் என்று கூறுகின்றார். இங்கே நன்னெறி அப்படின்னு அவர் கூறுவது என்ன அப்படின்னா ஞான நெறி. அந்த ஞான நெறியை பின்பற்றுவதன் மூலம் நாம் எதை பெறுவோம்? எந்த உலகத்தை பெறுவோம்? சிவலோகத்தை பெறுவோம். அந்த சிவலோகத்தை இவர்கள் சென்று சேர்வார்கள் என்று இந்த 11வது பதிக பலன் சொல்லுகின்ற பாடல் கூறுகின்றது. பெற்றம் ஏறு உகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானே காண கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவலாரூரன் நற்றமிழ் இவை இறைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே என்று இந்த 11வது பாடலை பாடி அமைகின்றார். அருள்நிறை ஏகாம்பரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை காமாட்சியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.